அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகிறது. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்து விடயங்களை தரும் நேரம். இந்த நேரம் அரசு அவர்கள் கலையத்தில் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். இன்னும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. உலகம் பரபரப்பாகவும் போர் எப்பொழுது வந்து மூலப்போகின்ற என்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. எந்த தொலைக்காட்சி எந்த வானொலி எடுத்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் உடைய செயல்பாடுகள் தொடர்பாக நிறைய பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஹூதிஸ் அமைப்பினர் எவ்வாறு ஸ்வெஸ் கால்வாயை அங்கே போகின்ற பொருளாதார கப்பல்களை தாக்கினார்கள். அதனால் பொருளாதார நெருக்கடிகள் வந்திருக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி எங்களுடைய உறவுகளுக்கு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக நீங்கள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். ஹூதிஸ் அமைப்பினர் பேச்சுவார்த்தை, அதாவது பலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் கொண்டு வந்த பின்பு, பேச்சுவார்த்தை நடந்த பின்பு தங்களுடைய தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் தொடர்ந்து மீண்டும் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீற்றம் கொண்டதால் 2 நாட்களுக்கு முன்னதாக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஹூதிஸ் அமைப்பினர் மீது. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே பொதுமக்கள் மீது தான் தாக்குதல் நடந்ததாக காட்சிகள் காண்பித்திருந்தார்கள். முதலில் நீங்கள் கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு, இந்த ஹூதிஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் அல்லது தொடர்ந்து நாங்கள் அந்த தாக்குதலை நடத்துவோம் என்று கூறுவது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும்? உதாரணமாக இது ஈரான் மீதான ஒரு அமெரிக்காவின் ஒரு தாக்குதல் முயற்சிக்கான ஆரம்பம் என்று கூறலாம். அதாவது இந்த 94ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அமெரிக்காவின் போர்களை இஸ்ரேல் தான் நடத்தி வந்தது என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவின் கூட்டணி நாடுகளை அழிப்பது, ரஷ்யாவை தனிமைப்படுத்துவது, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எதிரிகளை அழிப்பது என்று சொல்லி அமெரிக்காவின் foreign பாலிசியை இஸ்ரேல் தான் மேற்கொண்டு வந்தது என்று கூறப்படுகின்றது. இப்போது ட்ரம்ப் அதை மீள எடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நேரத்தில் இந்த ஹூதிஸ் அமைப்பின் மீதான தாக்குதல் ஆரம்பமாக இருக்கின்றது. சனிக்கிழமையும் மாலையும் ஞாயிற்றுக்கிழமை காலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 47 இலக்குகள் 7 மாகாணங்களில் தாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் தகவல்களின் அடிப்படையில் இது இராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதாக, அதாவது ஏமன் ஹுதிஸ் அமைப்பினரின் தலைவர்கள் தளபதிகளை குறிவைத்ததாக கூறப்படுகின்றது. ஹுதிஸ் அமைப்பினர் கூறவில்லை தங்கள் தரப்பில் இத்தனை பேர் இறந்தார்கள் என்று. சில அவர்கள் மீதும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் தரப்பில் 53 பேர் இறந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டவர் காயமடைந்ததாகவும் கூறப்படும். இந்த தாக்குதலை தொடர்ந்து தாங்கள் கிட்டத்தட்ட 18 பாலிஸ்டிக் மிசைல்ஸை அமெரிக்காவின் கப்பல் ஹாரி ட்ரூமன் என்ற விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதலை நடத்தியதாகவும், ஆனால் அமெரிக்கா அவ்வாறு தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறியிருக்கிறது. அதன் பிற்பாடு இந்த அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆய்வு நிறுவனம் ஒன்று கூறியிருக்கின்றது, அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் அந்த கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பாக தெரிவிக்க மறுத்துவிட்டது என்று கூறியிருக்கிறது. ஒரு மிக்ஸ்டான தகவல்கள் தான் வருகின்றன. ஆனால் அதன் பிற்பாடு அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெசத் கூறியிருக்கின்றார், இது ஒரு நில அதிர்வு, இது தொடரும் என்று சொல்லியும் ஈரானும் இதில் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்றும் கூறியிருக்கிறார். ஈரான் இதில் சொல்லி இருக்கின்றது என்னென்று சொன்னால், ஹூதிஸ் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் தன்னிச்சையாக தனியாக இயங்குபவர்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் இல்லை என்றும், ஆனால் இந்த தாக்குதல் பிராந்தியத்திலும் உலக அமைதிக்கும் ஒரு குந்தகம் விளைவிக்கும் என்று சொல்லியும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஈரான் கூறியிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ஹூதிஸ் அமைப்பினர் இனி தாக்குதலை நிறுத்த வேண்டும், அவர்கள் ஃபயர் பண்ணும் ஒவ்வொரு வெடிக்கும் தாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். இதை விட பலமான தாக்குதல் நடக்கும் என்று கூறியிருக்கிறார்.
தங்கள் கப்பல்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தடவைகள் தங்கள் கப்பல்களை இந்த குதிஸ் அமைப்பினர் குறிவைத்ததாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கு. இந்த 2023 ஆண்டு மேற்கொள்ள ஆரம்பித்த குதிஸ் அமைப்பினரின் தாக்குதலின் பின்னர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். பெருமளவான கப்பல்கள் சேதமடைந்தன, மூழ்கி இருந்தன. கேலக்சி லீடர் கப்பலை அவர்கள் கைப்பற்றி கொண்டு சென்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் MQ-9 என்ற உளவு விமானம், கிட்டத்தட்ட ஒரு விமானத்தின் பெறுமதி $32 மில்லியன். அதை 14 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். தற்போதும் அவர்கள் F-16 விமானம் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அண்மையில். அதே போல மேலும் ஒரு MQ-9 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள், உளவு விமானத்தை. அதன் பிற்பாடுதான் இந்த ட்ரம்பின் தாக்குதல் ஆரம்பமாகி. ஆனால் இன்னொன்றை ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த எந்தெந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்கு குதிஸ் அமைப்பினருக்கு ஈரான் உளவு கப்பல்லால் தகவல்களை வழங்கி வருவதாகவும், இந்த கடல் நீரிணை பகுதியில் இருக்கின்ற ஈரானின் கப்பல்களும் தாக்கப்படும். உண்மையில் அவ்வாறு ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது. இந்த போர் யாருக்கு லாபம் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு இப்போது நெத்தனியாவுக்கு ஒரு போர் தேவைப்படுகிறது. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் மோத வேண்டும் என்ற ஒரு அதுதான் நெத்தனியாவுடைய நீண்ட நாள் கனவு. அதற்கான ஒரு வழியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்லி இருக்கிறது, இது அமெரிக்கா அதாவது ஈரான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்யக்கூடாது என்பதை அமெரிக்கா சொல்வது 1979 ஆண்டுடன் முடிந்து விட்டது. இனிமேல் அவர்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது, நீ அதை செய், நீ இதை செய்ய சொல்லி. இப்ப இந்த ஈரான் மீதான இந்த தாக்குதல் உண்மையில் ஏன் அதை தாக்குகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் திட்டம் ஈரானை முடக்குவதன் ஊடாக ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கலாம் என்றதான் இதன் பிரதான நோக்கம். பதவி அதிகாரம் என்று நீங்கள் கூறுவது போல் தெரிகின்றது. சரி, ஹூதிஸ் அமைப்பினர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது கூறினீர்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், ஈரான் ஹூதிஸ் அமைப்பினருக்கு வழங்குகின்ற ஆயுதங்களை, அவர்களுக்கு வழங்குகின்ற ஆயுதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவார்களா? குறிப்பாக அணு ஆயுதம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தலைவருக்கு அங்கே கடிதம் அனுப்பியதாக கூட செய்திகள் வருகின்றது. ஈரான் அணு ஆயுத என்ன நிலைமை என்று அறிந்து கொள்ள வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு இழுக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். இதே நேரத்தில் இப்ப ஹூதிஸுக்கு இவர்கள் உதவி வழங்குவதால் அதை ஒரு காரணம் காட்டி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஈரானை தாக்குவதற்கு அல்லது ஈரானின் வலிமையை அழிப்பதற்கு தான் இந்த முயற்சிகள் இடம்பெறுகின்றது. ஏனென்றால் இந்த தாக்குதலின் பின்னர் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்சன் கூறியிருக்கின்றார் என்னென்றால், தலைவர்களை தாங்கள் குறிவைத்ததாகவும் ஈரானின் கப்பல்களை தாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியும், அதே நேரம் ஈரான் படைத்துறை ஆலோசகர்கள் குதிஸ் அமைப்பினருக்கு ஆலோசனை வழங்கின அவர்களையும் தாக்குவோம் என்று கூறினார். ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்பின் தாக்குதல் திட்டத்தின் பெரிய அளவிலான போரை அவர் நடத்தாது விட்டாலும் குறிப்பாக தலைவர்களை தாக்கி அளிப்பது அவர்கள் திட்டம். 2020 ஆண்டு ஈராக்கில் வைத்து ஈரான் மிக முக்கிய தளபதி ஜெனரல் சொலாமனியை தாக்கி அளித்திருந்தார்கள், அவருடன் சேர்ந்து நிறைய பேர். அதே போல சிரியாவில் வைத்து பெருமளவான ஜெனரல்களை படுகொலை செய்து கொண்டிருந்தார்கள், இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து. இப்போதும் குதிஸ் அமைப்பினரின் தலைவர்களை குறிவைத்ததாகத்தான் கூறுகிறார்கள். அப்ப ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தூண்டுதலை வழங்கும். ஆனால் ஈரான் முன்னைய போல இல்லை, அது ஒன்று தெளிவாக தெரிய வேண்டும். என்னன்னு சொன்னால், ரஷ்யாவில் இடம்பெறுகின்ற அந்த போரில் ஈரான் ஷஹீத் 136 வகை தாக்குதல் விமானங்கள் தான் அதிக பங்கை வகித்தன. அதே போல 2 தடவைகள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேலால் அதனை தடுக்க முடியாது போனது. அவர்களின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் கூட செயல் போனது தெரிந்த விடயம். அப்ப ஈரான் இந்த தடவை அதாவது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரான் அதை பார்த்து கொண்டிருக்கும் என்று கூற முடியாது. அடுத்ததாக ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றது. ஈரானை தாக்குவது என்பது சீனாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான திட்டம்.
ஆனால் அதை சீனா ஒருபோதும் அனுமதிக்காது. சீனா அதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் என்பது தெளிவான ஒன்று. அண்மையில் கூட ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் இணைந்து ஒரு அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுக்களை நடத்தியிருந்தார்கள். அதில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஏதோ ஒரு வகையில் ஈரானை இந்த தங்கள் அதாவது தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போரை தவிர்ப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் போர் என்றொன்று ஆரம்பித்து விட்டால் ஈரானை அப்படியே கைவிடுவார்கள் என்று கூற முடியாது. சீனாவையும் அவ்வாறுதான். அண்மையில் கூட லாரோவ் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார். சீனாவை ரஷ்யா ஒருபோதும் சீனாவை முதுகில் குத்தார் என்று சொல்லி, அது தாங்கள் அதை உறுதியாக சொல்வோம். அமெரிக்கா எவ்வளவுதான் ரஷ்யாவுடன் ஒட்டி உறவாடி சீனாவை பிரிப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் ரஷ்யாவிலிருந்து அது நடக்காது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்ப அதாவது இந்த கடந்த வியாழக்கிழமை ரஷ்யா வெளிவார அமைச்சர் லாரோவுக்கும் அமெரிக்காவின் வெளிவார அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது கூட அவர்கள் இந்த ஏமன் தொடர்பாக கதைத்திருக்கிறார்கள். ஏமனில் இடம்பெற்ற தாக்குதல்களை தொடர்பாக கதைத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதனை நிறுத்தும்படி ரஷ்யா கேட்டதாக கூறப்படுகிறது. அப்ப இந்த போரை பொறுத்தவரையில் இப்ப முன்னே ஈராக்கில் இடம்பெற்ற போரை போல நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போரில் பிரித்தானியாவின் விமானங்களும் பங்கு பெற்றியிருந்தன. ஆனால் முன்னே போல நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான உறவுகளும் தற்போது ஒரு என்னென்று சொல்வது ஹெல்த்தியாக இல்லை. ஈரான் சீனா தொடர்பாக ரஷ்யா தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக அதிலேயும் கேள்வி இருக்கிறது. அதற்கு முன்னதாக இப்ப ஹூதிஸ் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிரித்தானியா அவ்வளவு ஆதரவு வழங்கியது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இவ்வாறான தாக்குதல் நடைபெறும் பொழுது இரட்டையர்களாகத்தான் போய் தாக்குதலை நடத்துவார்கள். இந்த தடவையும் அவர்கள் அந்த ஆதரவை வழங்குகின்றார்களா அல்லது அவர்களுக்கு இடையில் ஒரு முருகல் நிலை இருக்கின்றதா? இல்ல, இந்த தடவையும் அமெரிக்காவின் விமானங்கள் அரபு நாடுகள் யுஏஇல இருந்தும் USS ஹாரி ட்ரூமன் என்ற விமானம் தான் கப்பல்களில் இருந்துதான் புறப்பட்டு சென்றன. பிரித்தானியாவின் விமானங்கள் சைப்ரஸில் இருக்கின்ற தளத்தில் இருந்து புறப்பட்டு சென்றன. அப்ப பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்துதான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை விட்டு விலக முடியாத நிலை. ஏனென்று சொன்னால் எல்லா ஆயுதங்களும் அவர்கள் பிரித்தானியாவின்டையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆயுதங்கள் அமெரிக்கா சார்ந்தவை. அதனை நிறுத்தி விட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளுக்குள் மோதல்கள் இருந்தாலும் இந்த தாக்குதலில் அவர்கள் இருவரும் இணைந்துதான் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள். சரி, நீங்கள் இப்ப டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு கூறினீர்கள். அதாவது போரை விரும்பாதவர் ஏன் ஹூதிஸ் அமைப்பினர் மீது தாக்குதலை நடத்துகிறார்? இதனால் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் அது ஒரு பெரிய ஒரு போராக விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதுதான் இஸ்ரேலும் விரும்புகிறார் என்று நீங்களும் இப்பொழுது கூறினீர்கள். ஏன், என்ன காரணத்துக்காக போரை விரும்பாத டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்? பொருளாதார பிரச்சனை. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், செங்கடலின் ஊடாக உலகத்துக்கு தேவையான எண்ணெயில் 12% அதனால் தான் செல்கின்றது. LNG எனப்படுகின்ற கேஸ் கிட்டத்தட்ட 8% அதனால் செல்கின்றது. இதை இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2023ஆம் ஆண்டு தகவல்களின் அடிப்படையில், அதாவது ஹூதிஸ் தாக்குதல் நடத்த முன்னர் 8.8 மில்லியன் பேரல்கள் ஒரு நாளைக்கு அதனால் கொண்டு செல்லப்படுகின்றன. அதே போல 4.1 கியூபிக் மீட்டர் அளவான பில்லியன் கியூபிக் மீட்டர் தொடர் எரிபொருட்கள் அதனால் தான் செல்கின்றது. அது ஐரோப்பாவுக்கும் உண்மையில் அந்த பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது. அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கும் அது முக்கியமானது ஒன்று. அப்ப அமெரிக்காவின் மத்திய கிழக்கில இருக்கின்ற அமெரிக்கான்ற நலன்களுக்கு இந்த கடற்பாதை மிக மிக முக்கியமானது. இப்ப பொருளாதார ரீதியாக அதை இப்போது அமெரிக்கா யோசிக்கிறது, ஹூதிஸின் ஊடாக ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கின்றது என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்ப ஈரானில் இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட $150 மில்லியன் செலவில் ஒரு துறைமுகத்தை கட்டுகின்றது. அதன் ஊடாக ஈரானின் ஊடாக மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை இந்தியா செய்ய போகின்றது. சீனாவும் அதற்கு உடந்தையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நாடுகள் எல்லாம் தனது ஏதோ ஒரு தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டுதான் செல்கின்றன.
அமெரிக்காவை பொறுத்தவரையில், இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் மீண்டும் அமெரிக்காவை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான். அண்மையில் வேன்ஸ் வந்த போது கூட, இப்ப அதாவது கடந்த திங்கட்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேராசிரியர் ஒருவர், அவர் பேர் நான் மறந்துட்டேன், அவரை இப்போ ஹவார்ட் யூனிவர்சிட்டி பேராசிரியர் ஒருவரை கூட்டியந்து பேச வைத்தார்கள். அவர் தெளிவாக கூறினார், அமெரிக்காவின் திட்டம் என்ன, சீனாவின் திட்டம் என்ன, ஐரோப்பிய ஒன்றியம் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக. அப்போதான் அவர் கூறினார், பேன்ஸ் வந்த போது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்த போது ஒன்றை கூறி சென்றாராம், நீங்கள் ஏஐ தொடர்பாக சிந்திக்க கூட கூடாது. அதாவது ஏனென்று சொன்னால் ஏஐயை நீங்கள் அமெரிக்காவிடம் தான் வாங்க வேண்டும், நீங்கள் அதை பற்றி கனவு கூட காணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் இதனை அவர்கள் வேறு நாடுகளுக்கு சொல்ல முடியாது, சீனாவுக்கு சொல்ல முடியாது, இந்த ரஷ்யாவுக்கு சொல்ல முடியாது. இப்ப அண்மைய தகவல்கள் அடிப்படையில் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் மற்றது மைக்ரோசிப் இதுகளை செய்ய போவதாக அண்மையில் அறிவித்திருந்தார்கள். அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் முக்கிய இந்த போரின் காரணம் என்னென்று சொன்னால், இதை ஏதோ ஒரு வழியில் இதை முடக்க வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்திருந்தேன், சைபர் செக்யூரிட்டி தாக்குதல், அதாவது ஈரானிலிருந்து எக்ஸ் தளத்துக்கு ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஈரானில் இருக்கின்றவர்கள் என்ற செய்தியை பார்த்திருந்தேன். இணையவழி தாக்குதல், ஏஐ தான், செயற்கை நுண்ணறிவு தான் இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையை தலையடியை கொடுத்து கொண்டிருக்கின்ற கூறிக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை நான் இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டேன். அதாவது பொருளாதாரம் என்று வரும்பொழுது போர் வந்தாலும் பொருளாதாரத்துக்காக, அதை பொருளாதார வளர்ச்சிக்காக அந்த போரை தொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் கொண்டிருக்கிறது. அதான் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். நன்றி அதற்காக. இனி இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளும் சந்தித்து அணு ஆயுதம் தொடர்பாக உரையாடினார்கள் என்றால் இதை எவ்வாறு அமெரிக்கா உள்வாங்கி இருக்கும் இந்த செய்தியை? அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதுதான் அந்த பேராசிரியர் இன்னொன்றையும் கூறினார். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மற்றவனுடன் பேசி அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை அறிவதை விட்டுவிட்டு அவன் இப்படித்தான் இருப்பான் என்று தங்களுக்குள்ளேயே முடிவெடுத்து கொண்டு வர ஒரு பாலிசியில தான் இயங்கி வந்தது. அதுதான் தவறாகி போனது என்று அவர் கூறுகிறார். இவ்வளவு காலமும் அதாவது வேஸ்ட் ஆஃப் டைம் என்ற மாதிரி அவங்களுடன் போய் கதைத்து அவங்க என்ன மனநிலை இருக்கிறார்கள் என்றதை அறிவதை விடுத்து தாங்களாகவே ஓகே அவர்கள் இந்த மனநிலை தான் இருப்பார்கள் என்று பாலிசியை வகுத்து விடுவது, அதுதான் தவறாகி போனது. அவர் என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், சீனாவும் ரஷ்யாவும் ஒருபோதும் இணையாது, ஈரானும் ரஷ்யாவும் ஒருபோதும் இணையாது. அப்ப ரஷ்யாவுக்குரிய ரஷ்யாவின் பங்காளி நாடுகளை மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக இல்லாது செய்து விட்டார். உதாரணமாக ஈராக்காக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், பக்கத்தில் இருந்த நாடுகளாக பால்டிக் நாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக இல்லாது செய்து விட்டால் ரஷ்யாவை முடக்கி விடலாம். உதாரணமாக மத்திய தரை கடலினூடாக, அதாவது இந்த கருங்கடல் பகுதியை கூட, கருங்கடல் பகுதியை சுற்றி இருக்கிற நாடுகளை நேட்டோவில் இணைத்து விட்டால் ரஷ்யாவை முற்றாக முடக்கி விடலாம். ஆனால் அது தவறாகி போனது. யாரும் சேர மாட்டார்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் மிகவும் பலமாக சேர்ந்து விட்டார்கள். அப்ப இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், பிரிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது அதாவது வெளியில் சொல்லப்படாத தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட சீனாவின் பொருளாதாரம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட மிகப்பெரிதாகத்தான் இருக்கின்றது. அதாவது எதிர்வரும் இன்னும் சில வருடங்களில் என்று கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 40 டிரில்லியனை எட்டும் என்று கூறப்படுகின்றது. அப்ப சீனாவின் பொருளாதாரத்தை எதுவும் செய்ய முடியாது. சீனாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாடுகளுடன் இந்த பொருளாதார போரை தொடுத்திருக்கின்றார். சீனாவுக்கு ஒரு சரியான ஒரு சாதகமான நிலையும் அமெரிக்கா ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு நிலையா நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால் இதுவரை காலமும் சீனாவை மிகவும் எதிரியாக பார்த்தவர்கள். அப்போ இப்ப ஏதோ ஒரு வகையில் சீனாவுடன் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான 50வது, அதாவது ராஜதந்திர உறவுகளின் 50வது விழா இடம்பெற போகின்றது. அதற்கு சீன அதிபருக்கு அழைப்பை அனுப்பி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். அவர் மறுத்து விட்டார். மறுத்துட்டு சொன்னார், நான் வரவில்லை, என்ற பிரதமர் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப 8 மில்லி பேண்ட் வந்து இங்க முதல் இருந்தா, அவர் வந்து இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல, இப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்களோட வேலையை விட்டாலும் இன்னொரு ப்ராஜெக்ட் வழியே உழைச்சு கொண்டு தான் இருப்பாங்க. இப்ப அவர்கள் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல இருக்கு. அப்ப அவர் கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல சீனாவுடன் இணைந்து செயற்பட்ட போது
அவரை ஒரு துரோகி என்று இங்கு கூறியவர்கள் எல்லாம் இப்போது அவர் இந்த வருடம் சீனாவும் பிரித்தானியாவும் இணைந்து கிரீன் எனர்ஜி மாநாடு ஒன்றை பிரித்தானியாவில் வைக்கப் போகிறார்களாம். இப்ப அவர் தேவைப்படுகிறார். அதைத்தான் சொல்றது, எதிரியுடனும் யாரும் ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் எந்த நேரம் அரசியல் தான், அரசியல் அது மாறிக்கொண்டிருக்கும். அவ எட் மிலிபேண்ட் அங்க தொடர்பில் இருந்தபடியால் இப்போது அதை கொண்டு வரக்கூடியதாக, இப்ப சீனாவை அந்த ப்ராஜெக்டுகள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 880 பில்லியன் டாலர்களை சீனா தான் செலவழிக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 400 பில்லியன்களை, உலக நாடுகள் இணைந்து 400 பில்லியனை தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் எட் மிலிபேண்ட் கூறினார், உலகில் இருக்கின்ற சோல பனல்ல 80% சீனாவில் இருந்தால் உற்பத்தி ஆகின்றது. ஆனால் சீனா இன்னமும் நிலக்கரியில் தங்கி இருக்கின்றது. சீனா அதனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் அவர்கள் வர்த்தகத்தில் தான் பெருமளவில், அதாவது உலக சந்தை வாய்ப்புகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ட்ரம்புக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதை எவ்வாறு முடக்குவது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இதில் பலியாடாகிறது யார் என்று சொன்னால் தோளோடு தோல் நின்ற ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அமெரிக்காவில் முட்டை தட்டுப்பாடு, முட்டை விலை சரியான விலையேற்றவும் முட்டை தட்டுப்பாடுன்னு சொல்லி, அப்ப அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க முட்டைய. பின்லாந்து மாட்டேன்னு சொல்லி இருக்குது. ஏனென்றால் இப்ப ட்ரம்ப் இந்த ரஷ்யாவுடன் நிற்கிறது வழியால் பின்லாந்து அதுக்கு முட்டையை அனுப்ப முடியாது சொல்லி இருக்கு. அப்படி அந்த பொருளாதார ரீதியாக, அதாவது ஒரு உலகத்தின் சூப்பர் பவராக இருந்தவர் மீண்டும் ஏதோ ஒரு வழியில் யாரை வெட்டி வீழ்த்தினாலும் அந்த தன்னுடைய நிலையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய போராட்டம். இப்ப நீங்கள் அடிக்கடி இப்ப இந்த கதிரையை ஆட்டி போட வேண்டாம், இப்ப அமெரிக்காண்ட கதிரையை ஆட்ட போறாங்க. அதுதான் அந்த பிரச்சனை. நீங்கள் முட்டை என்று சொல்லும் பொழுது அமெரிக்காவில் சாப்பிடாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டார்கள். சரி, இலங்கை தீவில் தான் முட்டை பிரச்சனை என்றால் அமெரிக்காவிலும் முட்டை பிரச்சனை என்று கூறுகிறார்கள். சரி, ரஷ்யா தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுடைய கர்க்ஸ் பகுதியில் இவர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது யுக்ரைனியர்கள் ரஷ்யாவுடைய அந்த கர்க்ஸ் பகுதியிலிருந்து பின்வாங்கி வெளியே வருவதாக செய்திகள் வருகின்றது. என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? கர்க்ஸ் பகுதி உங்களுக்கு தெரியும், ஆபரேஷன் ஃப்ளோ என்று சொல்றது, நீர் மாதிரி ஓடி செல்வதுன்றதுதான் அதன் நடவடிக்கையின் சுருக்கம். கிட்டத்தட்ட 800 கொமாண்டோக்கள், அப்ப கிட்டத்தட்ட 300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கர்க்ஸ் பகுதியில வைத்திருந்தார்கள். ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் அதனை கைப்பற்றி இருந்தது உக்ரைன். ஆனால் ரஷ்யா அப்போது அதை தடுத்து நிறுத்தி அவர்களை நிப்பாட்டுவதைத்தான் முதன்மையாக கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் டொன்பாஸ் பகுதியில் தங்களுக்கு தேவையான இடத்தையும் பிடித்தார்கள். பிடித்த பிற்பாடு இந்த ஜனவரி மாதம் தான் அவங்க திருப்பி கர்க்ஸ் பகுதியை நோக்கி தங்களை கவனத்தை திருப்பியது. 3 பக்கமாக சுற்றி வளைத்தார்கள். சுற்றி வளைத்து சப்ளை லைன்களை ஒன்றொன்றாக கட் பண்ணினார்கள். அதன் பின்னர் லட்டோனியா ஆற்றிற்கு மேலாக ஆற்றை கடந்து சென்று பிரதான சப்ளை லைனையும் கட் பண்ணினார்கள். அது எப்போ நடந்தது என்று சொன்னால் பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி. அதன் பிற்பாடுதான் இந்த நடவடிக்கை, அதாவது 15 கிலோமீட்டர் முன்னரங்கிலிருந்து உள்பகுதிக்கு இந்த எரிவாயு குழாயினூடாக, இந்த எரிவாயு குழாய்களால் எரிவாயு வந்து கொண்டுதான் இருந்தது. இந்த வருஷத்துல ஜனவரியில தான் உக்ரைன் அதிபர் அதை நிறுத்தியவர். அதான் யாரோ அந்த ட்விட்டர்ல போட்டிருக்கிறான், ரஷ்யாவிட்ட இருந்து எரிவாயு குழாய்களாக நீங்கள் எரிவாயு வாங்கி போடுங்க, இல்லை என்று சொன்னால் அதுக்குள்ள ஸ்பெஷல் போர்சஸ் வருவாங்க. அதே போல நாங்கள் நிப்பாடினது ஜனவரி நிப்பாடின அப்புறம் தான் அவங்க அந்த பிளான போட்டது. கிட்டத்தட்ட 4 பேராத்தான் 800 ஒரு ரெஜிமெண்ட் படையினர், வெவ்வேறு படையணிகளை சேர்ந்தவர். அவங்க சுற்றி வளைச்சு அடிக்கும் போது இவங்கள் பின்பக்கமா 800 பேர் திடீரென்று வந்தது அவங்களால அது என்ன பேனிக் போய் போனதால சிதறி ஓடினதால கிட்டத்தட்ட அது ஃபுல்லா கொலாப்ஸ். இப்ப ரஷ்ய அதிபர் அங்கு போயிருந்தார். அப்ப முப்படைகளின் தளபதி பிரதானி அறிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 86% நிலப்பரப்பு கைப்பற்றப்பட்டது. இப்போது தேடி அழைக்கும் பணிகள், மற்றது பொறிவடிகள், மற்றது சின்ன சின்ன இடங்களில் பேஸ்மெண்ட்களில் ஒளித்திருக்கிற படையினரை தேடி அளிக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட
இந்த சமர்ல 67,000 உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. 7,000க்கும் மேற்பட்ட கனரக ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்ட அளிக்கப்பட்டது. இப்போதும் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் ஏராளம். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இப்ப உக்ரைன் இப்ப ஒரு ஆய்வு தகவல்களின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் தான் ஒன்றை செய்திருக்கின்றது. உக்ரைனுக்கு அவசரமாக 8.2 மில்லியன் மக்கள் தேவை என்று பணியாளர். என்னென்று சொன்னால் அவ்வளவு இறந்து விட்டார்கள், ஓடிவிட்டார்கள். இனி பிள்ளைகள் பிறந்து அது வேலை செய்கிற அளவுக்கு வரை 20 வருஷத்துல இருந்து 25 வருஷம் என்று சொல்றாங்க. வார 25 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்கள் என்றால் எவ்வளவு? 80 லட்சம் மக்கள். 80 லட்சம் பேரை எந்த நாடுகளில் இருந்து எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் படிக்க ஆக்கள் இல்லை என்ற ஒரு நிலை ஆசிய நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மக்களை தெரிவிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. பகுதி முழுமையாக ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. இன்னும் ஒரு 10-15 விகிதம் இருக்கின்றது. அதனை ரஷ்யா படை நடவடிக்கையை ஸ்லோ பண்ணி, அதாவது தாமதப்படுத்தி விட்டார்கள். என்னென்று சொன்னால் அவர்களுக்கு தாங்கள் மீட்ட பகுதிகளில் மக்களை அகற்றுவது, அங்குள்ள சின்ன சின்ன இடங்களில் இன்னும் மறைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மற்றது இன்னும் கிட்டத்தட்ட 7,000 பேருக்குமே ஒரு இடத்தை அவர்களை சரணடைய சொல்லி இருக்கிறார்கள். திங்கட்கிழமை வரையும் அவகாசம் கொடுத்ததாக கூறப்படுகிறார். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. இல்லை என்று சொன்னால் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7,000 தொடக்கம் 10,000 பேர் சரணடைய வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை டொனால்ட் ட்ரம்ப் புட்டினுக்கும் இடையில் நடைபெறப் போகின்ற என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். போர் நிறுத்தம் தொடர்பாக கூறியிருந்தார்கள். நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. மத்திய கிழக்கு நாட்டில் 30 நாள் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதும் அதற்கிடையில் பேச்சுவார்த்தை நடத்துவது, அதற்கெல்லாம் என்ன நடந்தது? பேச்சுவார்த்தை நடந்து கொண்டான் இருக்கின்றது. ரஷ்யாவுக்கு, அதாவது உக்ரைனுக்கான சிறப்பு பிரதிநிதி, அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப், அவர் கடந்த வியாழக்கிழமை ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். இப்ப ரஷ்யாவுக்கு போறவர்கள பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழுவோடு தான் போவார்கள். ஆனா ரஷ்யாவுக்கு போகும்போது, ஆனால் அங்கு பேச்சு நடத்துவது என்னவோ பூட்டினும் அவரும் தனியத்தான் நடத்துவார்கள். மிகுதி பேர் வெளியில் இருந்து சாப்பிட்டு கொண்டு பானங்களை அருந்தி கொண்டிருக்க வேண்டியதான வழியா அவர்களை சந்திப்பதில்லை. கடந்த முறையும் ட்ரம்ப் சென்ற போது 2 தரப்பும் அணிகளுடன் தான் வந்தார்கள். அவர்கள் அணிகளை நிறுத்திவிட்டு ட்ரம்பும் பூட்டினும் ஒரு அறையில் போனார்களாம். ட்ரம்ப் பூட்டினுக்கு இரகசிய திட்டங்களிடம் இருக்கின்ற நீங்க நம்புகிறீர்களா? இல்ல, அதைத்தான் இப்ப இதை பாருங்கள். போன தடவை ட்ரம்பும் பூட்டினும் போனார்கள் அறைக்குள். இவர்கள் எல்லோரும் போனவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள், ஆலோசகர்கள், ஒருவரையும் உள்ளுக்கு அழைக்கவில்லை. அவர்கள் இருவரும் போனார்கள். 2-3 மணி நேரம் என்ன நடக்கின்ற ஒருவருக்கும் தெரியவில்லை. எல்லோரும் இங்க தனியாவையும் குடிச்சு கொண்டிருந்ததே தவிர ஒன்றுமில்லை. பின்னர் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு பின் வெளியில் வந்தார்களாம். அப்ப இவர்கள் இனித்தான் பேச்சுவார்கள், இல்ல எல்லாம் முடிஞ்சுட்டு நாங்க போக மாட்டாங்க. இப்ப போனவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதே போலதான் இந்த வியாழக்கிழமை ஸ்டீவ் வெட்கோ போயிருக்கிறார். போய் அணிகளுடன் தான் போனது. பூட்டினும் அவரும் தானே உள்ளுக்கு போனார்கள். கதவை பூட்டினார்கள், பேசினார்கள், வந்தார்கள், போட்டார்கள். ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன நடந்தது, என்ன பேசினதுன்னு சொல்லவில்லை, என்ன உடன்பாடு செய்ததுன்னு சொல்லவில்லை. ஸ்டீவ் விட்கோஃப் சொல்லி இருக்கிறார், புட்டின் சாதகமாகத்தான் போர் நிறுத்தத்துக்கு பதிலளித்தார், அவ்வளவுதான். ரஷ்யா அந்த டொன்பாஸ் பகுதிகளில் இருக்கின்ற சிறுவர்களை ரஷ்யா அந்த சண்டை நடந்த போது அது ரஷ்யாவுக்குள் கொண்டு சென்றிருந்தார்கள். அங்கு அவர்களை படிப்பிப்பதற்காக அதற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் வழக்கு போட்டிருந்தது. விசாரணை, ரஷ்யா போர்க்குற்றத்தை மீறியதாக. அதை இப்போது அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறிவிட்டது. தான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்றும் நிதி அளிக்க மாட்டேன் என்றும் வெளியேறிவிட்டது. அதே போல ரஷ்யா, ஈரான், வடகொரியா, இந்த நாடுகள் அக்ரெசிவ் நாடுகள் என்று சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டிருந்தது. இப்போது அதிலிருந்தும் அமெரிக்கா வெளியேறி இருக்கிறது. அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையிலும் தாங்கள்
பங்கு பெற்ற மாட்டோம் என்பதை அமெரிக்கா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த நெருக்கம் தான் இந்த கர்ஸ்கலை பகுதியிலும் எதிரொலிச்சது. அதாவது உக்ரைன் மோரல் அதாவது உளவியலாக உக்ரைன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ரஷ்யா வெற்றி பெற போகிறதா இந்த போரில் அமெரிக்காவினுடைய ஆதரவில்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒன்று சாதாரணமா நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏன் நான் அதை கேட்டேன் என்றால், உங்களுக்கு தெரியும் இதுவரையில் மேற்கத்திய நாடுகள் கூறிக்கொண்டிருந்தது இவ்வளவு நடந்தாலும் நாங்கள் ரஷ்யாவை வெல்ல விட முடியாது என்றார்கள். அப்படி என்றால் இப்ப என்ன நடக்க போறது? உண்மைதான். என்னென்று சொன்னால் கள நிலைமை, அதான் நான் அடிக்கடி கூறுவது, பேப்பரும் பேனையும் தான் நாங்கள் எதுவும் எழுதலாம். ஆனால் அங்கு போய் பார்த்தா பிறகுதான் தெரியும் நிலைமையை திடீரென்று மாறும். இப்ப இஸ்ரேல்ல திறக்கப்பட்ட களமுனை ஜோர்ஜியாவையும் உக்ரைனையும் வைத்து தான் ஒரு 2 களமுனைகளை தொடர்ந்து ரஷ்யாவை பலவீனப்படுத்தத்தான் யோசித்தார்கள். ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள் எவ்வளவு ஏராளம். ஆனால் தங்கட மதிநுட்பத்தால் அதை முறியடித்தார்கள். அதுதான் அந்த அவங்களோட பியூட்டி என்றது அதுதான். என்னென்று சொன்னால் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. கொடிக்கப்பல் அடித்து வீழ்த்தினார்கள், மோஸ்கோவா கப்பலை வீழ்த்தினார்கள், ரஷ்யாவின் அத்தனை வங்கிகளை முடக்கினார்கள். எதைக்கும் அவர்கள் அஞ்சவில்லை. அதாவது நோட் ஸ்ட்ரீமை தகர்த்தார்கள். அதுக்காக அவர்கள் ஓடியிருந்து மேற்குலகத்தின் எதையும் தகர்க்கவும் இல்லை. நின்று பிடித்தார்கள். தங்கள் உறவுகளை வலுப்படுத்தினார்கள். வெவ்வேறு நாடுகள், சீனாவோ ஈரானோ என்று. அதாவது அமெரிக்காவுக்கு ஒன்று தெரியும், அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்துக்கும் ஒன்று தெரியும், ரஷ்யாவை அழிக்க முடியாது. ஏனென்றால் புட்டின் ஒன்றை சொல்லிவிட்டார், அணு ஆயுதம் இருப்பது என்கிற மக்களையும் நாட்டையும் பாதுகாப்பது. நாங்களும் மக்களும் நாடும் மக்களும் அழியும் போது அது இருந்து வேலை இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று தெளிவாக கூறிவிட்டார். அடுத்ததாக ஒன்றை என்ன அமெரிக்காவுக்கு தெரியும், உலகில் இருக்கிற இப்ப நேட்டோ நாடுகள் நீங்க பார்த்தா அணு ஆயுதம் இருக்கிற நாடுகள் அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும். இந்த 3 நாடுகளையும் கூட்டினாலும் ரஷ்யாட்ட அதை விட கூடவாத்தான் இருக்கு. அது ஒன்று. அடுத்ததாக அவங்க பயன்படுத்திய ஆயுதம். அடுத்தது இவர்கள் என்ன யோசித்தார்கள், பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும். அடுத்ததாக ரஷ்யாவின் ஒரு போரிடும் இராணுவ வலுவை அழிக்க வேண்டும். என்றால் போர் தொடங்கிய போது ரஷ்யாவிடம் இருந்தது 13 லட்சம் இராணுவம், உக்ரைனிடம் இருந்தது 8.5 லட்சம், கிட்டத்தட்ட ஈக்குவல் என்ற மாதிரி. அதை விட மேற்குலக நாடுகள் படையணியும் ஈக்குவல். ஆனால் வெல்ல முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் ரஷ்யாவுக்கு தெரியும் எந்த ரெகுலர் போர்சஸ், அது சிறப்பு படையணிகளை அழிக்கத்தான் வாராங்க. அப்ப இந்த சண்டையில நான் அதை பயன்படுத்தக்கூடாது. அவன் என்ன செய்தான், ஜெயில திறந்து விட்டான். ஜெயில இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு வந்து சொன்னால், நீங்கள் இதுல 6 மாதம் களமுனையில் நின்றால் உங்களுக்கு விடுதலை. தப்பினார், அதுல செத்து போனால் ஒன்றும் செய்யலாது. படையணியும் அங்கே பங்கெடுத்திருப்பார்கள் இல்லையா? எல்லாற்ற அதே போலதான் பாருங்க, ரஷ்யாவிலேயும் உக்ரைனும் சண்டை நடக்குது. ஸ்ரீலங்கால இருந்து 59 பேர் செத்துருக்குறாங்க. ரஷ்யாவில் இப்படி உலக நாட்டில இருந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப அவனுக்கு தெரியுது தண்ட படைய நேட்டோவுக்காக அவன் வச்சு கொண்டு, நேட்டோவுக்காக அதை வச்சு கொண்டிருக்கு இதுகளை நகர்த்தை. அப்ப அமெரிக்கா கொண்டு தெரிகிறது இதுல வேலை இல்லை, உலகத்தை சிலவழிக்கிறதுல. ஏன்னா நாங்கள் எந்த நோக்க நிறைவேலை என்னன்னா அமெரிக்கா திரும்பி தான் அதை நிறுத்தணும் யோசிச்சிருது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துல நிக்கிறதால இப்ப வேறங்க புட்டினும் ட்ரம்பும் செவ்வாய்க்கிழமை கரைக்கிறார். அதே நேரம் வியாழக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூடி கரைக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அமைதிப்படையினரை என்ற போர்வையில பிரித்தானியா படையினரை அனுப்புவோம். ஆனால் இதுக்கு ரஷ்யாவின் பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பு சபையின் துணை தலைவர் டிமிட்ரி மெடவேடேவ் கூறியிருக்கிறார், ஐரோப்பிய ஒன்றிய படைகள் வருமாக இருந்தால் அது போர், ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போராகத்தான் தாங்கள் பிரகடனப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஸ்டாமர் என்ன கூறுகிறார், 30 நாடுகள் ரெடியாக இருக்கின்றன, நாங்கள் 30,000 படையினர், அங்க 8.5 லட்சம் படையினரே ஒன்றுமே செய்யலா போச்சு. இப்ப 30,000 படையினர் போய் என்ன செய்ய போறார்கள் தெரியவில்லை. இப்ப இவர்கள் விடாப்பிடியாக நிற்கிறார்கள் 30,000 பேரை அனுப்புவதற்கு. இப்ப இஸ்ரேல் எவ்வாறு விடாப்பிடியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சண்டையை மூட்ட நிற்கிறார்களோ, அதே போல ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு சண்டையை மூட்டுவதற்கான முன்முயற்சியில் தான் இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தால ரஷ்யாவை சமாளிக்க முடியாது. அதை ட்ரம்பே கேட்டு விட்டார் ஸ்டாமரிடம், நீங்கள் தனியாக ரஷ்யாவை சமாளிப்பீர்களோ என்று. அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தால அதை முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அமெரிக்காவை இழுத்து விட வேண்டும் என்பதை
ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சி செய்வதாகத்தான் தெரிகின்றது. இதில் வந்து அமெரிக்காவுக்கு இப்போது ஓரளவு விளங்குகின்றது இந்த போர் வெல்ல முடியாத போர் என்றபடியால் இதில் தான் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்துவதற்கு தான் அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக ரஷ்யாவுடனான பேச்சுகள். இப்ப அமெரிக்காவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் ரஷ்யாவை தாக்கும், அது வேறு விடயம். என்னென்று சொன்னால் இப்ப சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் தான் அவர்கள் ஏதோ ஒரு வகை வழியில் இதனை அமைதி முயற்சியோ அல்லது டிப்ளமேட்டிக்காகவோ அணுகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அடுத்ததாக ஈரானையும் சீனாவையும் தாங்கள் இதிலிருந்து அகற்றுவதற்காக ரஷ்யாவை ஏதோ ஒரு வழியில் தங்களுடன் இணைத்து பயணிப்பதற்கு முற்படுகிறார்கள். அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய ஏனைய நாடுகளுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்ற பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர் கூறியிருக்கின்றார், ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு பதிலாக தங்களிடமிருந்து வாங்க சொல்லி கூறியதாக செய்திகள் வருகின்றது. என்ன நடக்கின்றது? உண்மைதான். இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைமை மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டுதான் வருகின்றது இரு தரப்புக்கும். மாக்கானி உங்களுக்கு தெரியும், கனடிய பிரதமராக பதவியேற்றவர். தற்போது தனது முதல் பயணமாக ஐரோப்பாவுக்கு வந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு தான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிரான்ஸ் அதிபருடன் அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது ஐரோப்பாவுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்த போவதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் மேக்ரோன் ஒன்றை கூறியிருக்கின்றார், இனிமேல் ஐரோப்பிய நாடுகள் வந்து தங்கள் ஐரோப்பாவின் ஆயுதங்களை தான் வாங்க வேண்டும், அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்கக்கூடாது என்று. ஆனால் கடந்த 5 வருடங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அமெரிக்காவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் வாங்கின ஆயுதங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கும். ஹவார்ட் யூனிவர்சிட்டி என்ற பேராசிரியர் பேசும்போது கூறுகிறார், ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆர்ம்ஸ் டீலர் என்ற மாதிரி தான் கூறுகிறார், ஆயுத விற்பனையாளர். இப்போது மேக்ரோன் சொல்கிறார் என்னென்றால், பெட்ரியாட் ஏவுகணை உங்களுக்கு வேணுமா, அதை விட்டு நீங்கள் புதிதாக தாங்கள் நியூ வேர்ஷனாக இருக்கிற SAMP-T வகை தங்கள ஏவுகணைகளை வாங்குங்கள். அதே போல F-35 ரக விமானங்கள் உங்களுக்கு வேணுமானால் அதை விட்டு நீங்கள் ரஃபேல் வகை விமானங்களை வாங்குங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சின்னத்தை ஏற்படுத்தும். என்றால் அமெரிக்காவோட பிரதானமான பொருளாதாரத்துல வந்து ஆயுத விற்பனையும் ஒன்று. அதனைத்தான் அவர்கள் பிரதானமாக கருதுவார்கள். ட்ரம்ப் இப்ப என்ன செய்வார் என்றால், அப்படி ஆயுதத்தை இவர்கள் வாங்க மாட்டார் என்று சொன்னால் இவர்கள் இந்த பொருட்களுக்கு 300% வரியை போடுவார். அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார். முதல் 25% போட்டார், 50% போட்டார், இப்போது 200% ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் போடுவது அதை நிறுத்துவது என்று வேறுதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொருளாதார விளையாட்டால வந்து பங்குச்சந்தை கடும் அடி வாங்கி கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக விழுவதும் ஏறுவதும். ஆனால் பங்குச்சந்தையின் இந்த வீழ்ச்சியும் வந்து சில சமயம் அமெரிக்காவில் இருக்கிற சிலருக்கு நன்மையா இருக்கலாம், அவர்கள் வாங்குவார்கள், விற்பார்கள். ஒரு சிலருக்கு நன்மையா இருக்கலாம், ஆனால் நிறைய பென்ஷன் ஃபண்ட் என்று சொல்வார்கள், ஊதியத்துக்கான பங்குச்சந்தையில் அங்கே முதலீடு செய்வது, அதனால் பெரிய விளைவுகள் ஏற்படுத்திவிடும் இல்லையா? அவங்க பங்குச்சந்தை வச்சிருக்கிறதே மற்றவன் மணியை காசை களவெடுக்கிறது தானே. அப்ப அது சென்டிமெண்ட்ல தான் இயங்குறது. இப்ப ஒரு பெரிய ஆக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டோம்னா அது விழுந்துடும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட முதல்ல அவங்க வித்து போடுவாங்க, பேருந்து ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு வாங்கி போடுவாங்க. ஆனா இதுல அடி வர்றது வந்து இதுக்குள்ள ஆசையாக போய் இருக்கின்ற மிச்சாக்களும் அந்த வெவ்வேறு முதலீடுகளை செய்த நிறுவனங்களும் தான் அடி வாங்குறதாக இருக்கும். இப்பயும் நீங்க பாருங்கள், இப்ப ட்ரம்ப் வந்ததுல இருந்து கடுமையான பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அது ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் என்று சொல்கிறார். அது அவ்வாறுதான் இருக்கும் என்று சொல்லி தாங்கள் ஒருபோதும் ரெசிஷனுக்குள்ள போறதில்லை என்றதான் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். நிறைவாக நாங்கள் இஸ்ரேல் தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முதலாவது கட்ட போர் நிறுத்தம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆனால் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக ஹமாஸ் அமைப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது முதலாவது கட்ட பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் என்று சொன்னால், இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக இந்த தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தான் பழி வாங்கவும் அரபு நாடுகள், அதாவது பலஸ்தீனத்தை தொடர்ச்சியாக அழிப்பதற்கும் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. உதாரணமாக பலஸ்தீனத்தின் இப்போது கூட முன்னர் போட்ட குண்டுகளால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இப்போதும் கொலாப்ஸ் ஆகி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது.
அண்மையில் கூட 30 பேர் அதற்குள் அந்த வீடு ஒன்று இடிந்து விழுந்ததுக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் மின்சாரத்தை நிறுத்தி இருந்தோம் என்று சொல்லி. இப்போது உணவு வகைகளையும் உணவுப் பொருட்களுக்கும் தடையை விதித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் கூறுகிறார்கள் அங்கு இருக்கிற 2.1 மில்லியன் மக்களில் 96% மாணவர்களுக்கு உணவு தேவையாக இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது இன்னும் அதை கூற போனால் 5இல் ஒருவர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4,95,000 பேர் பட்டினி சாவை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு கரை பகுதியில் தொடர்ச்சியாக அந்த பகுதியை 2 மாதங்களாக முற்றுகைக்குள் வைத்திருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போதும் 30 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 50 வருடமாக ஒலிவ் மரங்களை வளர்த்து வியாபாரம் செய்த பலஸ்தீன மக்கள் நிலம். அதனை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்று சொல்லி அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டிய ஒரு நிலை இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வழியில் அந்த பலஸ்தீனத்தை முற்றுமுழுதாக ஒரு இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்றார். அதாவது CNN வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சிரியாவை இப்போது அவர்கள் தங்கள் வசம் கையகப்படுத்த நினைப்பதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த மேற்கு கரையில் உள்ளவர்களையும் காசா பகுதியில் உள்ளவர்களையும் சிரியாவில் குடியேற்றுவது என்ற ஒரு திட்டம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய அரபு நாடுகள் கூறியிருக்கின்றது தாங்கள் $57 பில்லியன் பெறுமதியில் மீள் கட்டுமானத்தை காசாவில் செய்வோம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கை பிரிவு தலைவரும் கூறியிருக்கின்றார் தாங்கள் அரபு நாடுகளின் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு தாங்கள் ஆதரவுகளை வழங்குவோம் என்று சொல்லி. ஆனால் இதை எவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்களை பொறுத்தவரையில் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு கடுமையான துன்பத்தை அனுபவித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறும் பொழுது உணவு தடை, மின்சார தடை, மருந்து தடை ஏற்கனவே வந்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் எவ்வாறு அந்த மக்கள் கையாளுகிறார்கள்? ஏனைய நாடுகள் என்ன செய்கின்றது இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும்? குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்கின்றது இது தொடர்பாக? அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை. அவர்கள் உதவி பொருட்களை அனுப்புவதாக கூறுகிறார்கள், அதனை இஸ்ரேல் தடை செய்வதாக கூறுகிறார்கள். ஓரளவு அந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் உயிருடன் வைத்திருப்பதற்காக ஒரு அவ்வளவு மட்டுப்படுத்தப்பட்ட ரீதியில் அவர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் காசா பகுதியின் பாப்புலேஷனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50% இளம் மக்கள், 18 வயதுக்கு குறைந்தவர்கள் என்றபடியால் அவர்களால் ஓரளவு தப்பி பிழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களின் உடம்பில இம்யூனிட்டியோ அல்லது உடம்பில வலுவோ அதிகம் இருப்பதால் அவர்களால் தப்பி பிழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசர்களே, கடந்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார் ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறியிருந்தார். எச்சரிக்கையும் விடுத்ததாக கூறியிருந்தார். என்ன காரணத்துக்காக ஹமாஸுடன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய கொள்கை நேரடியாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அவர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்றார்கள். ஆனால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள். ஆனால் அமெரிக்கப்படியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனது அமெரிக்க பிரஜையை விடுதலை செய்வதற்காகத்தான் அமெரிக்கா அந்த பேச்சுக்களை முன்னெடுக்க முற்பட்டிருந்தது. அவரை விடுதலை செய்ததாகத்தான் நான் அறிகிறேன். அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஹமாஸ் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அல்லது ஹமாஸ் மீண்டும் தாக்குதலை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா அழுத்தம் போட்டாலும் அதனை அவர்கள் நான் நினைக்கல, அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த இடத்தில் அதாவது இஸ்ரேலின் திட்டத்தின் அடிப்படையில் மீண்டும் காசாவை ஹமாஸிடம் கொடுக்க கூடாது என்பது அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் அவர்களை பேச்சுக்களுக்கு அழைப்பது இல்லாது செய்து விடுவது போலதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது அதாவது இந்த போர் இஸ்ரேல் எவ்வளவுதான் தரமட்டமாக்கி எவ்வளவுதான் அநியாயங்களை அங்கு செய்திருந்தாலும் இந்த போரில் இஸ்ரேல் தோற்றதாகத்தான் எல்லோரும் கருதுகிறார்கள். அது இப்போவும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வாரம் இஸ்ரேலின் இன்டர்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி சென்பெட் என்று சொல்றது, சென்பெட் என்ற தலைவர் ரோனிஃபா அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதாவது ஏன் என்று சொன்னால் இந்த அக்டோபர் 7ஆம் நாள் தாக்குதலை அவர் தடுக்க தவறியது. முதலில் வெளியக புலனாய்வுத்துறையின் தலைவரை கூட பதவி நீக்கம் செய்திருந்தார்கள். மொசாட்டின் தலைவரை கூட பதவி நீக்கம் செய்திருந்தார். ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகியிருந்தார். பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்றது. பெஞ்சமின் நெத்தனியாவை பொறுத்தவரையில் தற்போது அவர் போர் 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 என்று இருந்தவர். ஈராக் போரை கூட அவர் தான் நடத்தி. ஈராக் போர் பெஞ்சமின் நெத்தனியாவு நடத்திய போர் என்றுதான் கூறப்படுகிறது.
ஆனால் இப்போது அவரால் அந்த அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒரு நெருக்கடி என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இப்போ கூறுகிறார்கள் காசாவில் இருந்த படைக்கலன்களும் இராணுவத்தினரும் வெஸ்ட் பேங்குக்கு அப்படியே கொண்டு போயிருக்கிறார்கள். இனி அங்கே தொடர்ந்து தாக்குதலை நடத்த போகிறார்கள். அப்ப இதை எப்படி பார்ப்பது? அதான் அவருக்கு என்னென்றால் போரை நடத்தாது விட்டால் அரசியலில் தப்பி பிழைக்க முடியாது என்ற காலத்துக்கு அவரால் தாக்கு பிடிக்க முடியும். அதுதான் பிரச்சனை. அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள். ட்ரம்ப் எப்போது அமெரிக்காவின் வெளிவார கொள்கையை அமெரிக்காவினா என்று எடுக்கிறாரோ அப்போது இது முடிவுக்கு வரும். என்று சொன்னால் அமெரிக்காவின் வெளிவார கொள்கையை இஸ்ரேல் ஹைஜாக் பண்ணி வைத்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அது பைடன் காலத்தில் தான் படு மோசமாக இருந்தது என்று கூறப்படுகிறது. ட்ரம்புக்கு ஓரளவு தெரிந்து விட்டது தாங்கள் இதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. பெரிய அளவு மோதலை பொறுத்தவரையில் அது அமெரிக்காவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் கூறினார், இஸ்ரேலுக்கு என்ன வேண்டுமென்றாலும் தாங்கள் அதை கொடுத்துத்தான் ஆவோம் என்று கூட அவர் சொன்னதை நான் கேட்டிருந்தேன். உண்மைதான். சிறப்பு. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.